வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு. குடம் நிறைய தண்ணி இருக்கும், யார் வேணாலும் கோழி குடிச்சுக்கலாம். அதே குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பூராவும் கொட்டிடுதுன்னா தண்ணிக்கும் குடத்துக்கும் சொந்தம் இல்லை. எப்படி குடம் உருவமாக இருந்து வெளியுலகத்தில் காட்சி கொடுக்கும், உள்ளே இருந்த தண்ணி வெளியே கொட்டி போச்சுன்னா அது வெறும் குடம் தான். அதை மாதிரி சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்னும் சக்தி உள்ளே இருக்குகிற பொழுது அந்த குடத்துக்கு மினுக்கு போட்டது மாதிரி மனிதனுடைய உடலுக்கு 1000 கோட்டை அலங்காரம், 1000 கோட்டை மரியாதை, 1000 கோட்டை புகழ். ஆனால் அந்த தண்ணி வெளியே போயிடுதுன்னா அந்த குடத்துக்கு எப்படி மரியாதை இல்லையோ அதை மாதிரி இந்த ஜீவன் போயிடுதுன்னா இந்த சரீரத்துக்கு மரியாதை இல்லை. அதனால் இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் இருக்கின்ற பொழுதே நீ தெய்வ நிலைகளை அடைந்து கொள், உன் மனதை பக்குவப்படுத்தி கொள். நீ அப்படி பக்குவப்படுத்தி விட்டால் அந்த ஜீவன் கூட இந்த சரீரத்தை விட்டு போய்விட்டாலும் அந்த சரீரத்தை கூட ஒரு தெய்வமாக வைத்து இந்த உலகம் வணங்கும்.